மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3-4-5. அப்பொழுது அவரை காட்டுக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணக்கிணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடுகள் என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க, சரிங்களா? இது என்ன சொல்லப்படுறதுன்னா, ஏசாமே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, காட்டி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்துட்டாரு. எதனால காட்டி கொடுத்தாரு? சாதாரண காசுக்காக என்ன பண்றோம், காசுக்காக என்ன பண்ணிட்டாரு அவர், என்ன பண்ணிட்டாரு, அவரு பேரு யூதாஸ். அவர் பேர் என்னன்னா யூதாஸ் காரித்து அவர் பேரு. அவர் வந்து என்ன பண்ணாரா, இயேசு சாமியை என்ன பண்ணிட்டாரு, காட்டி கொடுத்துட்டாரு. நம்ம பணம் என்ன செய்யுமா? பணம் என்ன செய்யும்? 10 செய்யறதோட இப்போ என்ன கொலையே செய்யுது. என்ன பண்ணுது? பணம் என்பது என்ன பண்ணுது? கொலை செய்யுது. என்ன பண்ணுது? கொலை செய்யுது. என்ன பண்ணுது? திருட சொல்லுது, பொய் சொல்லுது. அந்த பணத்தால் என்ன பண்ணுறாங்க, இச்சையினால் என்ன பண்ணுறாங்க, அகப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த வேளையில் பணத்தில் யாராச்சும் பணக்காரங்க, பணத்தில் உங்கள் கணவராரு இல்லை உங்கள் அம்மா உங்கள் அப்பா யாராச்சும் பணம் சம்பாதிச்சதுன்னா என்ன பண்ணணும்? பணம் தேவைதான். பணம் என்பது தேவைதான். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை என்ன பண்ணுறான், இவன் வந்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் நினச்சிருப்பான் என்ன பண்ணான், ஏசாமியை ஒரு முத்தத்தால் என்ன பண்ணலாம், காட்டி கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம், ஒரு முத்தத்தால் என்ன பண்ணலாம், காட்டி கொடுத்துடலாம். இல்லை இவர் காட்டி கொடுத்தாச்சு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், இந்த பணத்தை சம்பாதிச்சலாம். அவன் அந்த காசு மேலே ஆசைப்பட்டான். என்ன பண்ணான்? ஆசைப்பட்டான்னு என்ன பண்ணிட்டானோ, ஏசாமியை காட்டி கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசை வந்து வாங்கினோடனே அவன் என்ன பண்ணிட்டான், நான் குற்றமில்லா ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, காசை திரும்பி போய் என்ன பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு கிடைச்சிட்டு. அப்படிலாம் அவன் என்ன சொல்கிறான், இது வாம்பாடு. என்ன பண்ணுது, இது உன்னோட பாடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை என்னை தப்பாக என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கைட் பண்ணிட்டீங்க, தப்பாக என்னை நடத்திட்டீங்க, இந்த காசுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், தேவாலயத்தில் தூக்கி போட்டு போயிட்டான். இது போல தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, எப்பா இது கொஞ்சம் போட்டு பாரு, இது ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணாது, இந்த சாராயத்தை குடிச்சு பாரு, ஒன்றும் ஆகாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் என்ன ஆகும், மயக்கம் வரும். ஆனால் அப்புறம்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, வா அங்கே என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம், வா இந்த ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை இந்த அப்படின்னு. இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகமாக இருக்குதான், ஏமாற்றுகிற உலகமாக இருக்குதான். என்ன பண்ணுது, ஏமாத்துக்கிற உலகமாக இருக்கா, வஞ்சிக்கிற உலகமாக இருக்குதான். அப்போ இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்களா, ஏய் நான் இது இன்னைக்கு எடுத்து தரேன், என்ன பண்ணுறான் வாங்க சொல்கிறாங்களா, சொல்கிறாங்க சொல்ல. அவன் பென்சில் என்ன பண்ணு எடு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு பென்சில் தரேன். இந்த பேனாவை எடு, நான் இன்னொரு பேனா என்ன பண்ணுறேன் உனக்கு வாங்கி தரேன். அப்போ என்ன பண்ணுறேன், நீ திருடுறோட வாழ்க்கை எப்படி தெரியுமா அமையும், இவன் காசு வாங்கின உடனே என்ன பண்ணிட்டான், அந்த காசை எரிஞ்சிட்டு அவன் தூக்கு போட்டு நானுக்கிட்டு செத்து போயிட்டான். நம்மளோட வாழ்க்கை பாவத்தில் கிடக்கும்போது நம்ம செத்து போகிறோம், நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, பெரியவங்கலேருந்து சரி சின்ன பசங்க வந்து உங்களை ஏமாத்துக்கிற உலகத்தில் இருக்கான். எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயும் வஞ்சனை, எல்லாத்துலேயும் ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை எப்படிங்க ஒழிக்க முடியும், இந்த ஏமாற்றத்தை எப்படிங்க நம்ம டீல் பண்ண முடியும், இந்த ஏமாற்றத்தை எப்படிங்க உதறி கிடச்ச முடியும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட சொல்லும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், இந்த பென்சிலை திருடிட்டேன் ஆண்டவரே, இவனை நான் தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஏமாத்தி ஆன்ஸு போட வச்சுட்டேன், தண்ணி அடிக்க வச்சுட்டேன், பொய் சொல்ல வச்சுட்டேன், கோணமுட்டை சொல்லிட்டேன், இவனை என்ன பண்ணிட்டேன், மாட்டி விட்டுட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுகிறீங்க சொல்கிறீங்களா?
நீங்கள் என் நீட்டிலிருந்து எடுத்து போடுங்க. நான் இனி என்ன பண்ண மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். என்ன பண்ணுறேன், நான் ஏமாற்ற மாட்டேன். என்னோட ஆத்மாவை நான் என்ன பண்ண மாட்டேன், சாகடிக்க மாட்டேன் என்று என்ன பண்ணணும், சொல்லணும். சொல்லுவீங்களா? சிம்சோன் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிம்சோன் அவன் என்ன பண்ணுறான், சிம்சோன் ஒரு பயங்கரமான ஒரு போர் வீரர். அவன் என்ன பண்ணுறான், சாதாரண நம்மளோட விஷயத்தை, அவனோட விஷயத்தை, வீக்னஸ் பாயிண்ட் என்ன பண்ணி சொன்னோன்னே அவள் ஏமாற்றி விட்டாள். என்ன பண்ணிட்டான், அவன் ஏமாற்றி விட்டாள். கண்ணை பிடுங்கி அவன் ஒரு காட்சி பொருளாக நின்னான். என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் ஏமாற்றும் போது நீனும் நானும் ஒரு காட்சி பொருளாக நிற்போம். நம்ம காட்சி பொருளாக நிற்கணுமா இல்லை கர்த்தருக்காக நிற்கணுமாங்க? நம்ம கண்ணை பிடுங்கி ஏமாற்றவங்களா இருக்கணுமா மற்றவங்களை ஏமாத்துறவங்களா இருக்கிறோமா? நம்ம 2 விஷயத்துக்கு தான் ஏமாறும். என்னென்ன சொல்லுங்க? ரொம்ப நம்புற விஷயம் ஒன்று, 2 விஷயம். அது என்ன விஷயம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருத்தவங்களை நம்புறது. யூதாஸ் காரியத்து கையில் தேவன் நம்பி பணத்தை கொடுத்தாரு. நம்பி என்ன பண்ணிட்டான், காட்டியும் கொடுத்துட்டான். இவனும் நானுக்கிட்டு தொங்குட்டான். அவனோட வாழ்க்கை நரகத்தில் போய் அமைஞ்சுது. அப்போ இன்னொருத்தவன் அவனோட விஷயத்தை எல்லாத்தையும் நம்பி சொல்லி என்ன பண்ணிட்டு ஏமாற்றப்பட்டு கண்ணு பிடுங்கி அவர் காட்சி பொருளாக நின்னோம். இன்னொன்று, நம்ம என்னத்துக்காக நிற்போமா, நம்பி நம்மளோட வாழ்க்கையை அழித்து கொண்டுவோம். இன்னொருத்தவங்க அன்பு செலுத்தி, இவங்க அன்பு செலுத்துகிறாங்க, என் மேலே உண்மையாக இருக்காங்கன்னு எல்லாமே என்ன பண்ணுவோம், எல்லா விஷயமே சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோமா? பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவோம்ல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி அவன் சொன்ன உடனே அவன் கண் பிடுங்கப்பட்டவனாக இருந்தான். நம்மளும் அந்த நிலைமையில தான் நிற்கிறோம். மற்றவங்களை மனிதனால் ஏமாற்றி, பெண்களாலும் ஆண்களாலும் கணவராலும் மனைவினாலும் தவறான உறவுகளை வைத்து நம்ம ஏமாற்றி கொண்டு வருகிறோம். கணவரும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி. நம்ம சோறு போடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம வளர்ப்போம். ஆனால் அது எங்கேயாச்சும் போய் என்ன பண்ணும், பொறுக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, இந்த வேளையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கண் பிடிங்கினவர்களா இல்லை, தேவன் உன்னை கண் பார்வையுள்ளவர்களா இவனை கரம் பிடித்து அழைக்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.